எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சஸ்பென்ஸ் தாங்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கா? இட்ஸ் ஓகே. ஆனால் இன்னும் சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கே அந்த ஸ்டோரியில் எப்போது என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியும். முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரில. ஸ்டோரி போகிற போக்கிலே கேளுங்களேன். அந்த ஸ்டோரி போகிற போக்கில் சேர்ந்து போங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னே தெரியும். முன்னாடியே எல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காதுல்ல. ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட என்ன தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோடையும் சேர்த்து கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங்கோட கேட்குறீங்க, ஐயோ இந்த பொண்ணு வேற டார்ச்சர் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், கேளுங்க. கேட்டால் தான் என்னன்னு தெரியும். ஸ்டார்டிங்லேயே எனக்கு யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டோரி நான் எழுதியிருக்கிறதுமா நான் தான் எழுதியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுக்கிட்டே வாங்க. எப்போ யார் எப்படி எப்படி தெரியணுமோ அப்படி அப்பப்போ தெரியும். ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் வேண்டாம், கோவம் வேண்டாம் ப்ளீஸ். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக என்ன தான் நான் சொல்ல போகிறேன்னு கேளுங்க ப்ளீஸ். ஓகேவா? சரி, கதைக்குள்ளே நம்ம போகலாம். கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஸோ நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புவனேஸ்வரியும் அண்டு பிரேமாவும் அண்டு நம்மளுடைய விஜய் அவங்களுடைய அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் திடீர்னு வந்ததுனால அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓனரும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் விஜயாவில் மட்டும் போக முடியாது. ஸோ மற்ற 2 பேரும் அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியுதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமா அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துக்கு சாரு வந்து கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் நார்மலாக போயிட்டு 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க எங்கே போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமுக்கு போகணுன்னு பார்க்கும்போது யாருமே இல்லை. அவங்க எப்போவுமே அந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒருத்தி ஏழு எந்திரடி எந்திரிடிம்பா, அந்த பக்கம் ஒருக்க சீக்கிரம்டி குடியும்பா, அந்த பக்கம் ஒருத்தர் வா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த 3 பேரும் அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சவுண்டோடையே இருக்கும். கலகல கல கல கலகலன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க 2 பேரும். ஸோ இந்த ரூமே இன்னைக்கு சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை இல்லையா? ஸோ வருவாங்க. அதான் வெளில சாப்பிட்டாங்களே எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்துட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. பயங்கர டயர்டாக இருப்பாங்க. தூங்கிடுவாங்க ஒரு ஸ்டேஜில். தூங்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. நம்மளோட புவனேஸ்வரி ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. இவங்க செம்ம தூக்கத்தில் இருப்பாங்க. அதனால் எந்திரிக்க மாட்டாங்க. 2-3 வாட்டி கால் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவள் நல்லா தூங்குறா, இப்போவே இப்படி தூங்கிட்டு இருக்காளே, இவள் எந்திரிப்பாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் எந்திரிச்சிடுவா, ஃப்ரீயாக விடு அப்படி சொல்லுவாங்க. இல்லை, மார்னிங் ஒரு 7 மணிக்கே ஃபோன் பண்ணி எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி சரி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறங்குனதும் அவங்க வந்து ஆசிரமம் தானே போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மதர் எல்லாரையும் பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படி இப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஓரளவுக்கு அங்கே நார்மலாக இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேடம் செம்மையாக தூங்கிட்டு இருப்பாங்க. 6:40 ஆகிடும், எந்திரிக்க மாட்டாங்க. நம்மால் புவனேஸ்வரி கரெக்டாக 7:00 பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க. ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எடுக்கவே மாட்டாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும், எடுக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் பண்ணி அடித்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா புவனேஸ்வரி என்ன பண்ணிடுவாங்க, சாருக்கு ஃபோனை போட்டுருவாங்க. சாருக்கு ஃபோனை போட்டு சாரு அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, நீயாவது எந்திரிச்சியா, ஃபோன் பண்ணிட்டு எந்திரிச்சு நீயாவது இப்போ தான் எந்திரிச்சியா, நான் முன்னாடியே எந்திரிச்சியா, இல்லைம்மா நான் ரெடி ஆகிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஐயோ அவள் இன்னும் பழைய பழக்கத்துலேயே இன்னும் தூங்கிட்டு இருக்கா, ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் கூல் டோன்ட் வரி, நான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், டோன்ட் வரி ஓகே. நீ பார்த்துக்கோங்க, அம்மா எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்துக்கோ, விஜய் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புவனேஸ்வரி சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், அவளும் என்னோடய ஃப்ரெண்டு தானே, நானும் அவளை பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்டு
கோய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க. சரி சரி ஓகே பார்த்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோன் வந்து கூட எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். காலிங் பெல் பார்த்தீங்கன்னா அதுவே 2, 3, 4, 5 வாட்டி அடிக்கும். இவங்க தூக்க காலத்தில் ஏய் அதை யாருன்னு பாருடி, சும்மா நொய் நொயின்னு கத்திக்கிட்டே இருக்கு, ப்ளீஸ் டி அதை பாருடி, ஒரு 5 நிமிஷம் நான் தூங்கிக்கிறேன்னு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெல்லு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பே ஆகாமல் அகைன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அகைன் ஆகி ஏய் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எந்திரிப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓ யாரும் இல்லைல்ல, நாம மட்டும்தான் இருக்கோம், ஐஸ்வர்யம் அவளும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதோ வரேன் வரேன், யாராவது இத்தனை வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது ச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டே வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வேற யார் இருப்பாங்க, நம்ம சாருன்னு நினைக்காதீங்க. சாருல பால்கார் வந்திருப்பாரு. மா சாரு இது புவனேஸ்வரி கால் பண்ணாங்கம்மா, பால் பாக்கெட் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காணுவாங்க. எப்போவுமே அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ பழக்கம். அதனால் அவர் சொல்லுவாங்க, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு வேற சொன்னாங்கம்மா, அதான் கொஞ்சம் காலிங் பெல் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு போக சொன்னாங்க அப்படி சொல்லுவாங்க. ஓ சரி அண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒருத்தி அப்படின்ட்டு கண்ணை இந்த ஒரு மாதிரி கண்ணையெல்லாம் கசக்கிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரூம் அப்படியே ஒரு வாட்டி சுற்றி பார்ப்பாங்க. மார்னிங் அவங்க எந்திரிச்சதும் இங்கே ஒருத்தங்க ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம்டி சீக்கிரம் குளிச்சுட்டு வா சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வரும். இன்னொருத்தி நான் ரெடி ஆகிட்டேன் நீ மட்டும்தான் என்ன பாக்கி டைம் ஆச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தி. இப்படி அந்த மூளைக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறதே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆகும். சரின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபோன் அப்பயும் பார்க்க மாட்டாங்க. போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டே வந்துடுவாங்க. ஏன்னா டைம் ஆகிடும், அவசர அவசரமாக போயிட்டு டைம்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. புவனேஸ்வரி கால் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எந்த மாதிரி வந்து நிற்பாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு டவல் கட்டிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சா, டைம் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஆச்சா ஃபோனில், ஐயோ இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு டவலோடையே பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு ஃபோன் போடுவாங்க. புவனேஸ்வரிக்கு ஃபோன் போட்டது, ஏய் எவ்வளோ நேரம்டி ஃபோன் பண்ணுற, அப்படியே என்னடி தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். சாரிடி அதே பழக்க தோசத்தில் தூங்கிட்டேன், நீங்கள் இருக்கீங்கன்ட்டு. பால்காரன் எடுத்து வந்து பால் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொடுத்தாரு பால் ரெடி பண்ணிட்டேன், இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். சரி விடு அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் ஃபீவர் தான், இந்தா பேசுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபோனை கொடுத்து முடிச்சுட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் ட்ரெஸ் பண்ணிகிட்டே பேசிடுவாங்க. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கும். அப்போ தான் நம்ம ஆள் வருவாங்க. இவங்க இருந்துட்டு இந்த நேரத்துக்கு மறுபடியும் யார் காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் டோர் ஓப்பன் பண்ணால் நம்மளுடைய சாரு இருப்பாங்க. ஹே குட் மார்னிங் சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோனில் அவங்க இருக்காங்க. ஓ சாரு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே வந்துட்டு ஓகே ஓகே யூ கேரி ஆன், நான் வைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படி சொல்லுவாங்க. இல்லை நீ பாரு நான் ஈவினிங் கூப்பிட்றேன், நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்ட்டு ஃபோனை வச்சுருவாங்க. சரி ஓகே நீ போயிட்டு வந்துட்டு ஈவினிங் கால் பண்ண அப்படி சொல்லுவாங்க. சரி சரின்ட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாரு என்ன நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் நேற்றே சொன்னேனே, நானே மார்னிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எதுவுமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. என்ன இந்த கோலத்தில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அன்னைக்கு ஒரு கோலத்தில் பார்த்தேன், இன்னைக்கு ஒரு கோலத்தில் பார்க்குறேன்னா அதான் அப்படி சொல்லுவாங்க. ஏன் என்ன நார்மலாக தானே இருக்கேன். இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நிற்கிறியே, இன்னும் ரெடி ஆகல, டைம் என்னன்னு பார்த்தியா, சாப்பிட்டியா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நான் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உனக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஸோ நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சரி நீ ஃபுட்டு எடுத்து வை, நான்
ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. சரின்னு உள்ளே போயிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு வருவாங்க. இவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அந்த டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. மார்னிங் டிஃபன் தான். ஸோ ஒரு தோசை, அதுக்கு ஒரு 3 டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் சட்னிஸ், ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரி ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அவங்களும் ரெடி ஆகிட்டு சும்மா ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளோட விஜி சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க ரெடி ஆகிட்டு உள்ளேருந்து வருவாங்க. எங்கள் டேபிள் மேலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையை வந்து கன்னத்து மேலே உட்காந்து வச்சுட்டு அப்படியே இப்படி பார்த்துட்ருப்பாங்க. அவங்க உள்ளே வருவாங்க, சாரி டேபிள்கிட்ட வருவாங்க. அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாங்க. இவங்க அப்படியே அந்த கன்னத்தில் கையை வச்சுட்டு அசந்து போய் அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஷர்ட்டெல்லாம் போட்டுட்ருப்பாங்க இல்லையா, அந்த ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வருவாங்க. வரும்போது ரெடியா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்க அதையும் கவனிக்காமல் அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. சாரு அப்படிம்பாங்க. ஆ ஆ சொல்லு, ரெடி வா உட்காரலாம் சாப்பிட்லான்ட்டு. என்னாச்சு, என்ன கனவுல இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ உட்காந்து சாப்பிடு அப்படிம்பாங்க. அப்புறம் ஏதோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நீ அங்கேருந்து உன்னோட ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கும் உனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இதுவா, ஆக்சுவலி எனக்கு மார்னிங் எப்போவுமே புவனேஸ்வரி தான் செலக்ட் பண்ணி வைப்பா. ஸோ இன்றைக்கி நானாகவே செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க. ஓகேலாம் இல்லை, சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி அப்படிம்பாங்க. சீரியஸ்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே தோசையை பரிமாறுவாங்க. இட்ஸ் ஓகே நானே வச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. பரவாயில்ல சாப்பிடு, நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சும்மா நார்மல் டாக் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. நம்மளுடைய சாரு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அவங்கள சைட் அடிச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க இல்லையா, பேசிக்கிட்டே சாப்பிடும்போது அவங்களுடைய லுக்கை வந்து நம்மளுடைய விஜி வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கேஷுவலாக இருப்பாங்க. ஒரு 2-3 வாட்டி அவங்க ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்படி பார்த்துட்ருக்கா, சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு கேஷுவலாக பேசுவாங்க. அவங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த சைட் அடிக்கிற அதே லுக்கிலே அவங்கள பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாரு என்ன அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பார்க்க நீ அழகாக இருக்க, ஸோ அதனால நான் பார்த்துட்ருக்கேன், தப்பா அப்படின்னு கேட்பாங்க. நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன விட, நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனாகவே பேசுவாங்க அவங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சீரியஸ்லி இதை சொல்ல, நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க, ஸோ அதனால எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி பார்த்தது போதும், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த ஃபுட்டு பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்தே போவாங்க. சேர்ந்தே போகும்போது அந்த வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல்கிட்டே சேர்ந்தே போகும்போது 2 பேரும் இடிச்சுப்பாங்க. இடித்ததும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசப்படியில் இடிக்கும்போது அவங்களுக்கு பெயின் வரும் இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கேட்பாங்க விஜி. ஒன்றும் இல்லை, ஏன் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பேக்கு தான் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் கூட சேர்ந்தே வர்றது ஒரு தனி ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு வீட்டில் நீ நான் மட்டும் 2 பேரும் ஒரே டைமில் ஒன்றா வீட்டுக்குள்ளே போகணும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும், நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. நீ ரொம்ப இமேஜினேஷன் பண்ணுற, நீ இமேஜினேஷன் பண்ணதெல்லாம் போதும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி இடிச்சுக்கிட்டே உனக்கு எதுவும் வலிக்குதா அப்படின்னு கேட்டாங்க. சச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை, ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சீரியஸ்லி ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. சீரியஸ்லி ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்கே போனதும் மார்னிங் எல்லாருக்கும் ஒரு ஹாய் 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 ஹாய், குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஸோ அது கேஷுவல் நார்மலாகவே அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு கேபின் போய் மார்னிங்கே கொஞ்சம் குயிக்காக அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட பேசுகிறது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருக்குது, எப்போல்லாம் நீங்கள்
உங்களுக்கு என்ஜாய் பண்ணி சமைப்பீங்க? எந்த மாரி டைம்ல இருக்கும்? ஒரு வேளை ரஷ்ஷா வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த மாரி டைம்ல என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்க ரொம்ப ஜாலியாவும், "இல்ல மேம் எதுவா இருந்தாலும் விஜி இருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க எங்கள்ல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட, அவங்க அத கரெக்ட்டா சரி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு மோஸ்ட்லி அந்த மாரி பெரிய ப்ராப்ளத்த நாங்க இப்போ வரைக்கும் எதையும் ஃபேஸ் பண்ணதில்ல மேம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் ரொம்ப ஜாலியா பேசிட்டுருப்பாங்க. அங்கருந்து அதாவது அந்த கிச்சன் ரூம்ல இருந்து அந்த கண்ணாடி வழியில பார்த்தீங்க அப்படின்னா, சாரு இவங்க கூடலாம் பேசி ஜாலியா, ஹேப்பியா இருக்கிறத பார்த்து அங்கருந்து ம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. என்ன பண்ணிட்டுருக்கா? அப்படிங்கிற மாரி விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் ரொம்ப டீப்பா. இந்த பொண்ணு புதுசா இருக்கா இல்லையா? ஸோ அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் ட்ரிக் எப்படி இருக்கு? எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறாங்க? பேசுற விதம், பழகுற, பார்க்குற பார்வை எல்லாம் ஓகேவா இருக்கான்னு ஜஸ்ட் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இவங்க இவ்ளோ கேஷுவலா இருக்கும்போது, ஸோ அவங்களையே பார்த்தீங்கன்னா, அவங்க மெய்மறந்து இவங்கள பார்த்துட்ருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம சாரு வந்து நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிட்டு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, டக்குன்னு விஜய் பக்கம் திரும்பி டக்குன்னு ஒரு கண் அடிச்சுருவாங்க. கண் அடிச்சதும் அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடும் விஜய்க்கு. அ நெறைய பேருக்கு இந்த ஃபீல் இருக்கும். யாராவது பார்த்து கண்ணடிச்சுட்டாங்கன்னா, அந்த ஃபீல் வந்து ஒரு சொல்லவே முடியாத ஒரு அளவுக்கு அந்த தாக்கத்த வந்து நமக்கு குடுத்துருக்கும். அதுவும் நம்மளோட சாரு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் கூட, எம்ப்ளாயீஸ் கூட ஹேப்பியா பேசிட்டு இருக்கிறத, நம்ம விஜய் மெய் மறந்து அத பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல இவங்க டக்குன்னு அவங்கள திரும்பி அந்த புருவத்த லைட்டா தூக்கி, அவங்கள பார்த்து ஒரு டக்குன்னு ஒரு கண் அடிச்சதும் அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்த ஏற்படுத்தி ஒளர ஆயிடுவாங்க. ப ப ப ப அதாவது அங்க வெய் இது 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 நீ அங்க வெய் அப்படி இது நீங்க ஓ அது அப்படி பயங்கரமா ஒளருவாங்க. ஸோ ஒளர்னதும் உடனே அங்க இருக்கிறவங்க, "ஆ விஜய் அக்கா என்னாச்சு உங்களுக்கு? ஓகே தானே?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் கூட நார்மல் ஃப்ரெண்ட்லாவும் சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப ஆ ஆ ஓகே தான் அப்படி சொல்லிட்டு உளறிடுவாங்க. இது வந்து அந்த ரியாக்ஷன் அதாவது பேசுறது எதுவும் கேட்காது. அந்த ரியாக்ஷன் இருக்கும்ல, அந்த டென்ஷன் அதெல்லாம் அது அவங்க வந்து சாரு நோட் பண்ணிட்டு ஸ்மைல் வந்துரும் அவங்களுக்கு. சிரிச்சுடுவாங்க. சிரிச்சுட்டு இங்க இருந்துட்டு அவங்க அவங்கள பார்த்துட்டு, "ச்சோ! என்ன பண்ணிட்டுருக்க நீ?" அப்படி சொல்லிட்டு, "1 செகண்ட்" அப்படி சொல்லிட்டு உடனே டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, "ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் விஜி, ரிலாக்ஸ் ஓகே. ஜஸ்ட் அது அது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் சும்மா அவ்வளோதான். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ரிலாக்ஸ். ஓகே, ஃபைன். பக்கா. நீ நீ யாருடா நீ? நீ நீ வேற லெவல்டா. உன்ன யாரும் ஒண்ணும் யாராலும் அசைக்க முடியாதுடா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, ரெடி பண்ணிட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூசுவலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் எல்லாமே நார்மலா போயிட்டுருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹேப்பியாவும் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ சடார்ன்னு சாரு வந்து கிச்சன் ரூமுக்கு வருவாங்க. ஏன்னா, எல்லார் கூடயும் அவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ உள்ள வந்து டோர் லாக் பண்ணுவாங்க. டோர் லாக் பண்ணதும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டு, "மேம், எஸ் மேம்" அப்படிம்பாங்க. "நத்திங் டூ வரி, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ட் பயப்படாதீங்க. ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே லஞ்ச் சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். "மேம்" அப்படி சொல்லுவாங்க. "ஸோ வாட்? ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு? என் கூட சாப்பிட்றதில்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஐயோ மேம் அதெல்லாம் எதுவும் இல்ல." "அப்புறம் என்ன? ஸோ நாம இன்னைக்கு லஞ்ச்சு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றோம். ஓகேவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டெல்லாம் கேட்டதும் எம்ப்ளாயிக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம், நம்மளுடைய வந்து ஓனர் அவங்க வந்து நம்ம கூட எப்பவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. ஸோ நம்மளுடைய சாரு இந்த மாதிரியெல்லாம் பேசுறது கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அதுலயும் நம்ம விஜய்க்கு ஷாக்கிங்கா இருக்கும். இவோ இவ்ளோ எப்படி இப்படி இருக்கா? அ ஒரு இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்றா. இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஓகே. ஏன்னா ஃபேமிலி கூடவே சகஜமா ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதனால விஜய்க்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல எல்லார் கூடயும் அப்படிங்கும்போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஸோ சாரு அந்த மாரி சொன்னதும் விஜய்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்ப ஹேப்பியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப
ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்மைலிங்கோட பார்த்தீங்க அப்படின்னா விஜய பார்ப்பாங்க. விஜய் வந்து சாருவ பார்ப்பாங்க. அப்போது சாரு இவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ஓரக்கண்ல நம்மளோட விஜய பார்ப்பாங்க. விஜய் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட இவங்கள பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அகைன் வந்து ஒரு கண் அடிப்பாங்க டக்குன்னு. டக்குன்னு கடிச்சதும் மறுபடியும் அவங்க வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க. அப்புறம் இவங்க சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆவாங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல அன்னைக்கான டே வந்து ஹேப்பியாவும், சின்ன சின்ன இந்த மாரி குறும்புங்களோடையும் அவங்களோட டே வந்து போகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. டென்ஷனாக நினைக்கிறீங்களா? இல்லை கோவமா நினைக்கிறீங்களா? கோவப்படுறீங்களா? ஆத்திரப்படுறீங்களா? வாட் எவர் மேபி எனக்கு தெரியல. பட் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. பட் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். யார் யார் கூட சேர போகிறா அப்படிங்கிறது எல்லாமே போக போக தான் என்னால் சொல்ல முடியும். இப்போவே சொன்னேன் அப்படின்னா ஸ்டோரிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லிசன் பண்ணிகிட்டே வாங்க. நான் ரொம்பலாம் போர் அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். ஐ வில் சேஞ்ச். ஓகேவா? நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஸ்டோரி சொல்கிறதே உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு அண்டு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப போரிங்காக போணுச்சு அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள். நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஸ்டோரி கேட்டுட்டு எல்லாருக்கும் ஹாப்பியாக நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.